இந்த நல்ல காலை வேளையிலும் தாராளமான இரக்கங்களால், ஆசீர்வாதங்களால், நன்மைகளால் அவர் நம்மை நிரப்புவாராக. சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க இதுவரை கண்டிராத நன்மைகள், விடுதலைகள், ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் உதவி கரத்தை நீட்டுவாராக. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். அவர்களுடைய முகமோ வெட்கப்பட்டு போனதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசப்பா நமக்கு சொல்ற காரியம் தான், நீ என்ன தேடி வந்திருக்கிற, உன் விஷயம் 1000 இருக்கலாம், நீ என் பிள்ளை, உன்னை நான் வெட்கப்படுத்த மாட்டேன். வெக்கி தலை குனிந்து தோற்று இனி இதுக்கு மேல என்னடா இருக்கு அப்படி நமக்கு தோன்றின தருணங்கள் தாராளம் இருக்கலாம். இதுக்கு முன்னால கடந்ததை நினைத்து கவலைப்படாதே. நடந்ததெல்லாம் மறந்துடு. எல்லாம் நன்மைக்காதுவாய் நடந்தது. எதையும் ஆண்டவர் தீமைக்காய் செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய பாரங்களை எல்லாம் மாற்றுகிறவர், நம்முடைய கவலைகளை எல்லாம் போக்குகிறவர். உங்களை பார்த்து இந்த வசனம் கேட்டது போல அவருடைய கண்கள் உங்க மேல் நோக்கமாக இருக்கிறது. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை ஆதரிக்கிற கர்த்தர், சகாயம் பண்ணுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, எத்தனை பலவீனங்கள் நம்ம வந்த போது கூட நம்ம பலத்தோடு நிறுத்துகிற தேவன் அவர். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிறைய பேர் எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. இங்கதான் இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க, நான் இங்கதான் இருக்கிறேன். ஆமாம், இங்கதான் இருக்கிறீங்களா? கைகளை கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். அப்ப சேர்ந்து என்னோட கூட பாடுங்க பாப்பாமே. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுங்களேன், அதான் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென், ஆமென். ஆமா தானே, சேர்ந்து பாடினா தானே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு பாடுங்க, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் இது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கட்டும். உங்களை நான் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நேராக திருப்புகிறேன். மீகா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நேராக நான் திருப்புகிறேன். அப்படியே வச்சுக்கோங்க. முதல்ல நான் மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்து ஒரு சின்ன அவுட்லைன் உங்களுக்கு தரலாம் என்று விசுவாசிக்கிறேன். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா போன்ற யூத ராஜாக்களின் காலத்தில் தீர்க்க தரிசனத்துக்கும் ஊழியத்துக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தோடும் சமாரியா பட்டணத்தோடும் எருசலேம் நகரத்தோடும் இந்த ராஜாக்களோடும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு பயன்படுத்தினார். அந்த தீர்க்கதரிசி தான் மிகாயா என்று அழைக்கப்பட்ட மீகா தீர்க்கதரிசி. ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான் நினைக்கிறேன் அந்த முதல் அதிகாரத்தில் அந்த கிராமத்துக்கு பேரையே கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். முதல் அதிகாரத்தில் வாவ் 14வது வசனம், மோர்ஷேத் காத்தினிடத்தில், மோர்ஷேத் காத், இது மரேஷேயில, அடுத்த வசனம், மரேஷாவில் உள்ள ஒரு சின்ன குக்கிராமம். சமரியா பட்டணத்தில், சமரியா சுற்று வட்டாரத்தில் ஒரு பெரிய வியாபார ஸ்தலமாக இருந்தது இந்த மரேஷா என்கிற ஒரு இடம். அதுக்கு போகிற வழியில யாருக்கும் வேண்டாத ஒரு சின்ன குக்
கிராமம். அதுதான் மோஷேத்காத். பேரு உள்ள இருக்கட்டும். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இருந்து ஒரு கிராமத்தானாக, ஒரு ஏழையாக, ஒரு தரித்திரனாக வாழ்ந்த மீகாவை ராஜாக்களின் அரண்மனை வரை கொண்டு போய் தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி எடுத்து பிரபுக்களின் நடுவில் உட்கார பண்ணுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதை கர்த்தர் இந்த காலை வேளை உங்களோடு ஷேர் பண்ணுவதற்கு பரிசுத்தாவியானவர் என் இருதயத்துக்குள்ளே மிகவும் வல்லமையாய் ஏவினார். காரணம், ஹல்லேலூயா, உயர்ந்த ஸ்தானங்களில், உயர்ந்த இடங்களில், உயர்ந்த பட்டணங்களில், ஸ்தோத்திரம், யாருக்கு தெரியாத கிராமங்களில் உள்ளவர்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய அசைவை இந்த நாட்களில் கட்டளையிட போகிறார். இப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புவதற்கு என்ன காரணம்? ஒரு கிராமத்தான அரண்மனையில கொண்டு போய் பயன்படுத்துறாரு. என்னுடைய செய்தியை நீங்க புரியணும். ஒரு கிராமத்தான அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் ஊழியம் செய்ய வைக்கிறார். அந்த காலங்களில் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தால் ராஜாக்கள் கை கட்டி நிற்பார்கள். எஸ், யோதாம், ஆகாஸ், எசேக்கியா போன்ற ராஜாக்கள் இந்த மீகா தீர்க்கதரிசிக்கு முன்பாக கை கட்டி நின்றார்கள். காரணம் என்ன? அவன் ஒரு கிராமத்தான் தான். அவன் ரூபம், அவன் வேஷத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு கிராமத்தான். அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும், இவன் ஒரு கிராமத்தான். நானும் ஒரு கிராமத்தான். நான் கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவன். எக்ஸிகியூட்டிவான ஃபிகர் ஒன்றும் இருக்காது. முகத்துல பெரிய பட்டணத்து கலை இருக்காது. டிரெஸ்ஸிங் கோடுல பெரியது ஒன்று இருக்காது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவனை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தாரான. காரணம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. பார்த்தாலே தெரியும் இந்த ஆள் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவங்க. பார்த்தாலே தெரியும் இது ஒரு கிராமத்தான். பார்த்தாலே தெரியும் இவன் ஒரு கிராமத்தான். நான் அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இவன் ஒரு கிராமத்தான். ஸ்தோத்திரம். பட்டணத்து கல்ச்சர் தெரியாதவன், அரச கல்ச்சர் தெரியாதவன். இவன் அரச குடும்பத்தில் உள்ளவன் அல்ல. அரண்மனைக்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாதவன். உனக்கு இது ஒண்ணுமே தெரியாவிட்டாலும் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எப்படி தேவன் இந்த மீகாவை பயன்படுத்தினார்? எப்படி ஒரு கிராமத்தான், படிப்பில்லாதவன், முகலட்சணம் இல்லாதவன், பிஹேவியர் தெரியாதவன், கல்ச்சர் தெரியாதவன், ஆளை பார்த்தாலே பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டாங்க. வெள்ளையும் சொல்லையுமா இருக்கணும், நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்கணும், நல்ல ஸ்டைலிஷா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த ட்ரெஸ்ஸிங் கோடெல்லாம் பார்த்தாலே தெரியும். அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தாலே, நடை உடை பாவனை பார்த்தாலே தெரியும். he is an executive person. வாயில நூனி நாட்கள் இங்கிலீஷ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் இன்னைக்கு காரு, பங்களா, பெரிய பெரிய லெவல்ல இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் மதிப்பு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இது ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நான் உனக்கு தருகிற ஒன்று உனக்குள் இருந்தால் நீ ராஜா அரண்மனைக்குள்ளே என் ஊழியத்தை செய்ய நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இது ஒண்ணுமே இல்ல சொல்லுங்க. இது ஒண்ணுமே இல்ல. உலகம் எதிர்பார்க்கிற எதுவுமே எனக்கு இல்ல. பென்ஸ் கார் எனக்கு இல்ல, ஆடி கார் எனக்கு இல்ல, வீடு வசதி இல்ல, வாய்ப்புகள் இல்ல.
என்ன பார்த்தாலே உருவம், என்னுடைய ஷேப்பு, இது எல்லாமே டிஸ்குவாலிஃபிகேஷன் உள்ளதுதான். ஹல்லேலூயா. பட் இதையெல்லாம் பார்த்து அங்கீகரிக்கிற உலகத்துக்கு முன்னே ஹல்லேலூயா மீகா ஒரு அனுபவ சாட்சி சொல்லுகிறான். எல்லாரும் எடுங்கள் மீகாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மீகாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரமாக. மீகா 3வது அதிகாரம் 8வது வசனம். என் காதுக்கு கேட்கணும். ஹல்லேலூயா. நானோ யாக்கோபுக்கு அதன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அதன் பாவத்தையும் அறிவிக்கும்படி. எதுக்கு? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, அடுத்த வருஷம் உனக்கு இப்படியாக போகுது, அப்படியாக போகுது, இதை சொல்லுவதற்கல்ல. உங்களில் நிறைய பேர் இதைத்தான் எதிர்பார்க்கிறீங்க. உன்னை உயர்த்துவார், வாசலை திறப்பார், ஆசீர்வதிப்பார், உன்னை அப்படி மாத்துவார், இப்படி மாத்துவார், இதை சொல்லுன்னு. ஆனா மீகா சொல்லுகிறான், யாக்கோபுக்கு அவனுடைய மீறுதலை, இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தை அறிவிப்பதற்கு. என் முன்னால உள்ள ஜனங்களுடைய மீறுதலை சுட்டிக்காட்ட, என் முன்னால் இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தை சுட்டிக்காட்ட, அதை அவர்களுக்கு தெரியப்படுத்த என் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதை சொன்னா இப்போ நம்ம குத்தகாரன் ஆயிரும். உள்ள அபிஷேகத்தை ஊழியக்காரனுக்கு தேவன் எது கொடுத்திருக்கிறாரு? உன் வீட்டுக்குள்ள நல்லது நடக்க போகுது அது சொல்றதுக்கல்ல. உன் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரப்போகுது அதை சொல்றதுக்கல்ல. தென் உன்னுடைய மீறுதல், உன்னுடைய அக்கிரமம், உன் பாவம், உன் தவறு, நீ செய்து கொண்டிருப்பது, இதை சுட்டி காட்டத்தான் தேவன் தமது ஊழியக்காரர்களை கர்த்தருடைய ஆவியினால் அபிஷேகம் செய்கிறாராமே. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அபிஷேகம் நம் சபையில் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். ஸ்தோத்திரம். ஒன்று கூட பலமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு நல்ல சாட்சி. ஒரு கிராமத்தை நான் எப்படி உயர்த்தப்பட்டேன், எப்படி the secret of my ministry கேட்பாங்க இல்லையா? அல்லையோ மீகாவே, உன் ஊர் இந்த சின்ன ஊர் தானே, நீ ஒரு கிராமத்தான் தானே, உன்னை பார்த்தாலே தெரியுதுடே நீ படிக்காதவேன்னு. உன் ஹேர் ஸ்டைல பார்த்தா தெரியுது, உன் பேச்சை பார்த்தா தெரியுது, உன் நட உன பாவனை பார்த்தா தெரியுது. ஆனா நீ இப்போ ராஜாக்களுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்றியே. What's the secret of your ministry? ஊழியத்தினுடைய அந்த ரகசியம் என்ன? அவன் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு அதன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அதன் பாவத்தையும் தெரியப்படுத்துவதற்கு என் தேவன் அருளின. வாசிங்க தம்பி. கர்த்தருடைய ஆவி, ஓ glory to God, கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும், அடுத்தது நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆமே சொல்லுங்களே ஹல்லேலூயா. எப்படி சொல்லுங்க? கர்த்தருடைய ஆவி அருளுகிற. உங்க பார்வையில வேற எங்க இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க பார்வை கர்த்தருடைய வார்த்தை மேல இருக்கட்டும். அப்ப வார்த்தை உள்ளே வரும். வார்த்தை உள்ளே வரும்போது இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அப்போது அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும். கர்த்தர் பேசுவதை நிறைவேற்றுவார். ஏதோ சும்மா பிரசங்கம் பண்ணி விட்டு போவதற்கு நான் இங்கே நிற்கிறவன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி ஒரு ஊழியன், ஒரு சாதாரணக்காரன், ஒண்ணுமே இல்லாதவன் கர்த்தருடைய அபிஷேகத்தால் எப்படி எப்படி அவருடைய ஊழியத்தை இந்த லெவலுக்கு கர்த்தர் உயர்த்தினார். காரணம், அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அவனை கர்த்தர் நிரப்பி வைத்திருக்கிறார்.
எதனால் நிரப்பி வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் அருளுகிற பலத்தினால் நிரப்பி வைத்திருக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களையும் அவர் நிரப்புவாராக, நிரப்புவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் அருளுகிற பலத்தினால் இன்றைக்கு நீ நிரப்பப்படுவாயாக, நிரப்பப்படுவாயாக. அந்த மீகாவை போல அவர் உன்னையும் அவருடைய பலத்தினாலே நிரப்புவதற்காக அவருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் வல்லமையாய் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். அல்லேலூயா. உன் இருதயம் திறந்து கர்த்தாவே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா என்று வெறும் பாத்திரமாய் ஆமென் நீ தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பாயானால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவி அருளுகிற பலத்தினால் நான் உன்னை நிரப்ப போகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த பலன் எதுக்கு? இந்த பலத்தை பெற்றுக்கொண்டு நீ இஸ்ரவேலின் அக்கிரமங்களை அவர்களுக்கு தெரிவிப்பாயாக, யாக்கோபின் பாவங்களை அவர்களுக்கு முன்னறிவிப்பாயாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த பலன் அநேக தேவ பிள்ளைகள் மேல் வல்லமையாக இறங்கி வருகிறதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். உங்க இருதயம் ஒரு பலத்தினால் நிரப்பப்படுகிறது, ஒரு பலத்தினால் நிரப்பப்படுகிறது, ஒரு வல்லமையால் நிரப்பப்படுகிறது. என்ன வல்லமை இது? என்ன வல்லமை? தீர்க்க தரிசனம் பேச வைக்கிற வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண ஒரு கிராமத்தானாய் இருந்த மீகா சொல்லுகிறான், நான் ஒரு சாதாரண கிராமத்தான் தான், ஆனால் ராஜாக்களோடு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அளவுக்கு நான் உயர்த்தப்பட காரணம் என்னை ஒருவர் நிரப்பினார், என்னை ஒருவர் நிரப்பினார். ஒரு நாளில் ஒருவர் என்னை நிரப்பினார். அவர் வேறு யாரும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர், என் தேவனாகிய கர்த்தர். அவருடைய ஆவி அருளுகிற பலத்தினாலே என்னை நிரப்பினார். ஆமென். இந்த பலத்தோடு நீ போ. ரபதக ரிகபல ஷகலா. அல்லேலூயா. பெற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளுக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பெற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளுக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீ உன் கவலைகளை நினைத்து உன் காரியங்களை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் தேவனோடு ஜெபிக்க வேண்டி இருக்கிறது, அதை நினைச்சு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு நீ வந்தது உன் பிரச்சனை மாறுவதற்காக. இந்த ஜெபத்துக்கு நீ வந்தது உன் வியாதி மாறுவதற்காக. இந்த ஜெபத்துக்கு நீ வந்தது உன் கட்டு உடைக்கப்படுவதற்காக. இந்த ஜெபத்துக்கு நீ வந்தது உன் போராட்டம் மாறுவதற்காக. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் இங்கே கொண்டு வந்தது உன் பிரச்சனை மாற்றுவதற்கு அல்ல, அதை காட்டிலும் மேலாக என் பலத்தினாலே உன் இருதயத்தை நிரப்புகிறேன். ஹல்லேலூயா. பலன் அடையட்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். தாகம் வேணும், அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்ச வேணும். வலது பக்கம் இடது பக்கம் பார்க்க கூடாது, முன்னுக்கு பின்னுக்கு யாரையும் கவனிக்க கூடாது. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஓ ஹல்லேலூயா. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் பேசினது அதுதான். மீகாவை போல ஹல்லேலூயா சபையில் சிலரை நான் நிரப்ப போகிறேன். ஆமென். எதால் நிரப்ப போகிறேன்? ஹல்லேலூயா. எதால் நிரப்ப போகிறேன்? ஆசீர்வாதத்தால் அல்ல, சரியா? விடுதலையால் அல்ல, நீங்க எதிர்பார்க்கிற பொன்னும் வெள்ளியாலும் அல்ல. கர்த்தர் உன்னை நிரப்ப போவது கர்த்தருடைய ஆவியானவர் அருளுகிறதான வல்லமையால் அவர் உன்னை நிரப்ப போகிறார். ஆமென். அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் சபையின் நடுவில் அசைவாடுவதாக. உன் பாத்திரம் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படுவதாக.
ஹல்லேலூயா. இந்த மகிமையான வல்லமையை சுமப்பதற்கு இந்த மண்பாண்டங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஹல்லேலூயா. அதற்கு நீ எம்மாத்துரா, உன் குடும்பம் எம்மாத்துரா. உடபல பௌஷாரா கத்தரா தகரா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென். உன் தகுதி முக்கியம் அல்ல, உன் படிப்பு முக்கியம் அல்ல, உன்னுடைய பணம் முக்கியம் அல்ல, உன் அழகு முக்கியம் அல்ல, உன் ஸ்டேட்டஸ் முக்கியம் அல்ல. இன்றைக்கு நான் உன் மேல இறக்குகிற அபிஷேகம் தான் பெரியது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் தம்பி, வானம் திறக்கப்பட்டு இருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா. திறக்கப்பட்ட வானத்தில் இருந்து ஆமென், ஆமென், ஒரு நதியை போல, ஒரு நதியை போல பரிசுத்த ஆவியானவர் உங்க நடுவில் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். திறக்கப்பட்ட வானத்தில் இருந்து ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. மீகாவை நிரப்பின அதே அபிஷேகம், மீகாவை நிரப்பின அதே அபிஷேகம். ஒரு சிலர் மேல் அது எரிய ஆரம்பிக்கிறது, ஒரு சிலர் மேல அது எரிய தொடங்குகிறது. பெற்றுக்கொண்டு ஆராதிப்பாயாக. எஸ் எஸ் எஸ். மாநக டபலப ஜகல பேச. பிசாசு பெரிய தந்திரசாலி. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக எழும்புவது அவனுக்கு விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பது அவனுக்கு விருப்பம் அல்ல. எனவே அவன் எப்படியாவது இந்த கிருபை உன் மேல இறங்குவது அவன் தடுக்க பார்ப்பான். ஆமென். ஆனால் பெற்றுக்கொள்வாயாக, ஆனால் பெற்றுக்கொள்வாயாக. தாகத்தோடு கேளு, தாகத்தோடு கேளு. மீகாவை, மீகாவை ஆமென், ஹல்லேலூயா, வல்லமையால் நிரப்பின பரிசுத்த ஆவியே, அதே வல்லமையால் என்ன நிரப்புவீராக, என்ன நிரப்புவீராக. இந்த வல்லமை தீர்க்க தரிசன வல்லமை, the prophetic power. ஆமென். ஒரு தீர்க்க தரிசன வல்லமை, தீர்க்க தரிசன வல்லமை, ஒரு தீர்க்க தரிசன வல்லமை, தீர்க்க தரிசனம் பேச வைக்கிற வல்லமை இதோ அவன் மேல இறங்குகிறது, இதோ அவன் மேல இறங்குகிறது. அபலா ரபனா ஜகதா. எப்படி நீ தீர்க்க தரிசனம் பேசுகிறாய் என்று யாராவது கேட்டால் உனக்கு சொல்ல முடியட்டும், இது என் பலத்தால் அல்ல, நான் கற்றுக்கொண்டதால் அல்ல, இது என்னை நிரப்பி இருக்கிற அபிஷேகம். மானவ ரிகடக தபலப ஜாலா. பெற்றுக்கள், பெற்றுக்கள், நிரம்பது பாரு, பெற்றுக்கள். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், 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 ஆமென். கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அபரா ஜகதே பலகா ரெகடா தகலா. மீகாவை ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து தீர்க்கதரிசியாக உயர்த்தின அதே அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே உன் மேல இறங்குவதாக, உன் மேல இறங்குவதாக. தம்பி இறங்குவதாக. நான் இங்கே தான் நிற்கிறேன், ஆனா ஒருவர் உன் தலையில கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருவர் உன் தலையில கை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஒருவர் உன் தலையில கை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள் பாப்பா, பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அபாலா ஜாலதாலா. அபா ரபா ஜாலா ரபா ரபா ரபா. ரோனி நல்ல ஜோமனு. ஆமென். தம்பி ஜோமனுப்பா. ஹல்லேலூயா. நல்ல ஜோமனு, நல்ல ஜோமனு. இதோ உன் பின்னாடி அல்ல விஷயம், உன் பின்னாடி அல்ல காரியம், உனக்குள்ள இறங்குகிற பராக்கிரமம். அஜாலா தாரா 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 தாரா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அருளுகிற வல்லமையால, கர்த்தருடைய ஆவியானவர் அருளுகிற பராக்கிரமத்தினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எஸ் 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 எஸ். பராக்கிரமத்தால் நீ நிரப்பப்பட்டால் நீ ஒரு பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பராக்கிரமத்தால் உன்னை நிரப்பினால் நீ ஒரு பராக்கிரமசாலி. பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. அப்படி ஒரு அபிஷேகம்
துரத பலக ஜகதிகல புடபல. ஸ்தோத்திரம். ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலையிலே பலமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமா. அந்த பக்கம் உள்ள தம்பிமார்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த பக்கம் உள்ள தம்பிமார்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஐயாமார்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு உங்க கண்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஸ்தோத்திரம், இந்த சபையினுடைய மெய்ப்பன் என்கிற நிலையில் என் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து காட்டுகிறார். இந்த இடம் முழுவதும் ஹல்லேலூயா உன்னை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேக தைலத்தால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அபிஷேக தைலம், அபிஷேக தைலம். அதை அனுபவிக்காம உனக்கு அது புரியாது. ஆமே, உனக்கு அனுபவம் இல்லாதனால புரியாது. கரவலாடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த ஒரு தாவீதை அபிஷேக தைலத்தாலே நிரப்பி அவனை ராஜாவாக்கின அதே அபிஷேகம் அரகட படபட 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 பெற்றுக்கள் பெற்றுக்கள் உள்ள இறங்குது. வெளி பாத்திரத்தை கவனிக்காது, உன் ஷேப்பை கவனிக்காது. உன் வேஷம் முக்கியம் அல்ல, உன் வேஷம் முக்கியம் அல்ல, உனக்குள் இறங்குகிற அபிஷேகம் தான் முக்கியம். ஆமென். பெற்றுக்கொள்வாயாக. உன் நிறம் முக்கியம் அல்ல, உன் கலர் முக்கியம் அல்ல, உன் படிப்பு முக்கியம் அல்ல, உன் லுக்கு முக்கியம் அல்ல, உன் லுக்கு முக்கியம் அல்ல. அஜாரா மற்றுள்ள பார்வையில் அவன் உனக்கு ஒரு கிராமத்தானுடைய லுக்கு தான் இருக்கு. ஆனால் ஆனால் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது பராக்கிரம அபிஷேகம். பரிசுத்த ஆவி உங்க நடுவில் வல்லமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, தேவ தூதர்கள் ஊழியம் செய்கிறார்கள். ஆமென். அபிஷேக தைல பாத்திரம் நிறைந்த ஆமென் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்க தலைகளில் மேல் ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறேன். நாம ஒரு அபிஷேகம் சபையில நடக்கு, சபையில் ஒரு அபிஷேகம் நடக்கு. நிரம்பட்டான் உன் பாத்திரம், நிரம்பட்டான் உன் பாத்திரம், நிரம்பட்டான் உன் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பட்டான். உன் இருதயம் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதாக, உன் இருதயம் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. அஜகத கடகத கடபல. இன்றைய முழு விடுதலைக்கு இந்த அபிஷேகம் காரணமாக இருப்பதாக. இன்றைய முழு ஆசீர்வாதத்துக்கு இந்த அபிஷேகம் காரணமாக இருப்பதாக. வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காத, உன்னை நிரப்புகிற, உன்னை நிரப்புகிற அந்த அபிஷேகத்தால நீ நிரப்பப்படுவாயாக, நிரப்பப்படுவாயாக, நிரப்பப்படுவாயாக. கர்த்தாவே சபையை நிரப்பு. உன்னை எடபோடுகிறவர்கள், உன் லுக்க வச்சு எடபோடுகிறவர்கள், உன் ஃபிகரை வச்சு எடபோடுகிறவர்கள், ஹலகட கதிபட புடாரகதி மனஜாலா, உன் பேச்சை வச்சு எடபோடுகிறவர்கள் எடபோட்டு கொண்டே இருக்கட்டும். விதி எழுதுகிறவர்கள் விதி எழுதி கொண்டே இருக்கட்டும். நீ கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிப்பாயாக. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அரகதி படகட கடகட படபல பலபல பலமா. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசி, கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசி. நீ முடங்கி கிடக்க வேண்டியவன் அல்ல. ஹல்லேலூயா. இதெல்லாம் இவெல்லாம் ஒரு ஊழியக்காரியா? இவன் ஒரு ஊழியக்காரனா? இவனுக்கு ஊழியம் இருக்கா என்று சொல்லுகிறவர்கள் நடுவிலே அபரா ஜகதா ராதா உனக்குள்ளே இருக்கிற, உனக்குள்ளே இருக்கிற பராக்கிரம அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஓ ரிபலி கடகத படபல பச்சபல அபர. பெற்றுக்கொள் தம்பி, பெற்றுக்கொள் தம்பி, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்.
அந்த வல்லமையை பெற்றுக்கு, அந்த கிருபையை பெற்றுக்கு. அந்த கிருபை இறங்குவதாக, அந்த அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். லாபா ரக தக ரக. ரெனி கொஞ்சம் நல்ல ஜோமனே தம்பி, ஜோமனே. அப்ப ரதா ராஜாலாதா உன் தலை மேல் இறங்குகிற ரோனி, நல்ல ஜோமனே, உன் தலை மேல் இறங்குகிற, உன் தலை மேல் இறங்குகிற. நான் இங்கே தான் நிற்கிறேன், ஆனா அந்த தலை மேல ஒரு கை இறங்குகிறது, ஒரு கரம் இறங்குகிறது. நான் இங்கே தான் நிற்கிறேன், ஆனா உங்க தலை மேல ஒரு கரம் இறங்குவத பார்க்கிறேன். ஒரு கரம் இறங்குது, ஒரு கரம் இறங்குது, ஒரு கரம் இறங்குது. சபையின் மேல் இப்போது இறங்குகிற அதே அபிஷேகத்தின் 2 மடங்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேலையும் இறங்குவதா. லசரி கமனகடகதி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் லுக்க வச்சு ஏளனம் பண்ணி, உன் லுக்க வச்சு ஏளனம் பண்ணி, உன்னுடைய கேரக்டரை வச்சு பரிகாசம் பண்ணி, உன் முகத்தை வச்சு, அழக வச்சு, கலரை வச்சு, ஜாதிய வச்சு, படிப்பை வச்சு, பணத்தை வச்சு, உன் ஸ்டேட்டஸ வச்சு உன்னை எடை போட்டு தரந்தாழ்த்தி வைத்தவர்கள் நடுவில் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்க போகிறார். எல்லாற்றிலும் உயர்த்தி வைக்க போகிறார். அந்த சத்துருக்கள் காண்க கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அவர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண போகிறார். பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்ப பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அபாரி கனரக தீபலாபா. அஜித்து நல்ல ஜெபிக்கணும், நல்ல ஜெபிக்கணும். ஆமென். ரிகபலா சங்கலா ரிபதா. விக்னேஷ் தம்பி நல்ல ஜெபம் பண்ணு. லக்கபர திகனபா ஜரா. சுரேஷனே கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. எஸ் சுனில் பிரதர். ஆமென். அதரக திகமனி கலரதாரா. நல்ல ஜெபம் பண்ணு தம்பி. கெர்சன் தம்பி நல்ல ஜெபம் பண்ணு. எஸ் எஸ். அல்லே கோலபல ஜலதாலதாலா. கர்நாடக பிரதர் கொஞ்சம் கூட. ஆமென். இந்த ஜோஸ் பிரதர் என்ன பண்றீங்க? அச்சகல புடபல ஜரதா ரிகடபலதா அத்துரா தபலப ஜாரா ரீப. அத்தர கடகத மருதங்கொட்டுக்காரங்க கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த புதிதாய் வந்த குடும்பங்கள் நல்ல ஜெபிக்கட்டும். ஆமென். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை நிரப்புகிறவர் பெரியவர். எஸ். ஹல்லேலூயா. மரபட கடகதிலி சபராதக ராஜா. கர்த்தாவே நீ சொன்னபடி சபை அபிஷேகம் பண்ணுவீராக. நீ சொன்னபடி மீகாக்களை எழும்ப பண்ணுவீராக. தேசத்தோடு அதன் அக்கிரமத்தை கூப்பிட்டு சொல்லுகிறவர்களை எழும்ப பண்ணுவீராக. அபரபராதக ராஜாலா. இஸ்ரவேல் ஜனத்தோடு அவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை எழுப்புவீராக. எழுப்போம், எழுப்போம். ரதா பரக நிகமன கலரே அச்சகன பரக தக ரக திகே ரிகி அட்டர பரக தெகலே கலதே. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இவைகளுக்கு எதிராய் இந்த அபிஷேகம் வெளிப்படவே கூடாது. இந்த அபிஷேகம் இவள் வழியாக வெளிப்படவே கூடாது. இந்த தீர்க்க தரிசன ஊழியம் இவள் வழியாக வெளிப்படவே கூடாது என்று சொல்லி சவால் விட்டு போராடுகிற சகல அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். வெளியே போய் இயேசுவின் நாமத்தில், வெளியே போய் இயேசுவின் நாமத்தில். மேலகಡೆ ಮಾನಗಡದಿ ಕಂದುನ ಮನಬಲ ಅತ್ತಲ ಕಡೆಗದಿ ಬೌಟಾರಾಜ ಅತ್ತಲೋ ದೆಬಲಕ ಜಗದಿ
உன் கவனம் அபிஷேகத்தின் மேல இருக்கட்டும். உன் கவனம் அபிஷேகத்தின் மேல இருக்கட்டும். உன் கவனம் இறங்குகிற அபிஷேகத்தின் மேல் இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. இவனுக்கு வான சாஸ்திரம் தெரியாது, அஸ்ட்ராலஜி. அந்த காலங்களில் மிக பிரபலமான படிப்புன்னு சொல்லலாமே. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தான் இப்போ ஃபேமஸ். இது போல அந்த காலங்களில் ஒருவன் சாஸ்திரியாயிருக்கிறான், ஞானியாயிருக்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய விஷயங்களில், வான சாஸ்திரங்களில், நட்சத்திரங்களை குறித்து, அதன் திசைகளை குறித்து, இப்படியெல்லாம் மிக பெரிய வானசாஸ்திரி ஒண்ணும் அல்ல, பெரிய ஏன ஒரு கிராமத்தான். ஆனால் 700 வருஷங்களுக்கு பிறகு எருசலேமிலே, அதுவும் தன்னை போல ஒரு குக்கிராமத்திலே, பேரே தெரியாத பெத்லகேம் என்கிற ஊரிலே ஒருவர் பிறக்க போகிறார் என்பதை முன்னமே தீர்க்க தரிசனம் சொன்ன மீகாவுக்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். 3வது அதிகாரத்தில் நான் ஒரு அபிஷேகத்தை பெற்றேன் என்று சொல்லுகிறவன் 5ஆம் அதிகாரத்தில் மற்ற ஒரு தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லாத ஒரு காரியத்தை வெளிப்படையாக, ஸ்பஷ்டமாக, தெளிவாக, ஊரு பேர கரெக்டா நமது இரட்சகரும் நமது கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து ஆமென் பெத்லகேமில் பிறப்பார் என்பதை ஆமென் தெளிவாக தீர்க்க தரிசனம் பேசின ஒரே ஒரு தீர்க்கதரிசி இந்த மீகா என்கிற தீர்க்கதரிசி. ஆமென். இங்க இருக்கிறவர்கள் மேல் அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் இறங்கி கொண்டிருக்கிறது. ஊரு பேரை தெளிவாய் சொல்லக்கூடிய, நேம் காலிங் தெளிவாய் சொல்லக்கூடிய, உன் பேர் இப்படி, உன் ஊர் இப்படி, ஹல்லேலூயா, இன்ன ஊர்ல இருந்து இன்ன பேர் உள்ள ஆமென் நபர் என்று தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஆமென் நேம் காலிங் ப்ராஃபெட்டிக்கல் அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேலே ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த அபிஷேகம் சில தேவ பிள்ளைகள் மேல் இறங்குவதை நான் பார்க்கிறேன். ஆமென். ஓ ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் சில தேவ பிள்ளைகள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஆமென். ஜஸ்ட் உங்ககிட்ட போன் கால் தான் பண்ணுவார்கள், ஆனால் அவர்களுடைய பெயர், அவங்க தகப்பன் பெயர், அவன் இருக்கிற பட்டணத்தின் பெயர், இப்போது அவன் எங்கிருந்து உனக்கு போன் பண்ணுகிறான், இவைகளை எல்லாம் தெளிவாய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அபிஷேகத்தில் வல்லவன் இதோ உன் மேல இறங்குகிறத நான் பார்க்கிறேன். இறங்குகிறது, அந்த அபிஷேகம் இறங்குகிறது, இறங்குகிறது. ஹல்லேலூயா. நேம் காலிங் அனாயிண்டிங். ஆமென். பேர் கூப்பிடுகிற அபிஷேகம், பேர் கூப்பிடுகிற அபிஷேகம், பேர் கூப்பிடுகிற அபிஷேகம், நேம் காலிங் பண்ணுகிறதான அபிஷேகம் வல்லமை. ஹல்லேலூயா. ஐயா, நீ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் சில வேளை உன் பிள்ளைகள் இதை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். அபலமலம ஜாலகடகடா. உன் கற்பத்தில் பிறக்கிற பிள்ளை, உன் கற்பத்தில் பிறக்கிற பிள்ளை, ஆமென், உன் கற்ப பிறப்புக்கு இந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். பெற்றுக்கொண்டு ஆராதி, பெற்றுக்கொண்டு ஆராதி. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டு ஆராதி, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டு ஆராதி. நீ ஆராதிக்க ஆராதிக்க. ஹல்லேலூயா. ரிதிரகலபடப திபரபஜாலதே ரதிலகதகதிகனமரிஸ் உடரபலபஜாலகடகதகலா. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே,
நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாயிருந்தாலும், ஹல்லேலூயா, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, ஹல்லேலூயா, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வ நாட்களுடையது. ஹல்லேலூயா. ஆள போகிறவர், ஆமென், ஆள போகிறவர், ஆள போகிறவர், ஹே 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 ஹே, ஆள போகிறவர், the ruler, ராஜாதி ராஜா. நான் இதை பேசும்போதே அப்படி ஒரு அபிஷேகம் நம் நடுவில் இறங்குவதை நான் பார்க்கிறேன். உன்னை தொட்டு கொண்டிருக்கிறவர் ஆளுகிறவர். He is the ruler. Amen. அவர் ஆளுகிறவர், ஆளுகை செய்கிறவர். நீ சிறியவன் தான், நீ எளியவன் தான், யாருக்கு வேண்டாதவன் தான். ஆனால் 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 உனக்குள்ளே ஒருவர் பிறக்கிறார், உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை ஒருவர் தொட்டு கொண்டிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? இஸ்ரவேலை ஆளுகிறவர், ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா. ஓ ரிபாராகாதிகே, ஆளுகையின் அபிஷேகம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். பாபாமே ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். பாபாமே ஆமென். உடரபல சந்துனா ஸ்தோத்திர. பரிசுத்தாவியானவர் என்னிடத்தில் இந்த வசனங்களை ஒன் பை ஒன்னாய் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி அருளுகிற பலம், நியாயம், பராக்கிரமம், யாரை கர்த்தர் இவைகளால் நிரப்புகிறாரோ இவர்கள் வாய் திறந்தால் பேர் சொல்லி ஊர் சொல்லி தீர்க்க தரிசனம் பேசுவார்கள். பேர் சொல்லி ஊர் சொல்லி நேம் காலிங் கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். காரணம், அவர்களோடு இருக்கிறவர் ஆளுகிறவர் இருப்பாராம. ஆளுகிற இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி ஆமென். சத்தமா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உரோதபல சங்கல ரதிபல ஜலதாரா. ஸ்தோத்திரம். நான் இந்த வசனத்தை கேட்கும்போது கர்த்தரிடத்திலே இப்படித்தான் பேசினேன். ஆண்டவரே, இது உண்மை என்றால், இந்த அபிஷேகம் ஊழியக்காரனாகிய எனக்குள் இருப்பது உண்மை என்றால், என்னோடு கூட இருக்கிற நாம் பிரசங்கம் பண்ணுகிறவர் ஆளுகை செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆம் மகனே, நான் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. I am the ruler. ஆமென். I am the king of king. நான் தான் ராஜாதி ராஜா, நான் தான் ராஜாதி ராஜா, நான் தான் கர்த்தாதி கர்த்தன், சகலத்தை ஆளுகிறவர். ஆமென். ஒரு ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். சகலத்தை ஆளுகிறவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆளுகை செய்வாராக. சகலத்தை ஆளுகிறவர் உன் குடும்பத்தை ஆளுகை செய்வாராக. சகலத்தை ஆளுகிறவர் உன் நிமித்தமாக உன் தேசத்தை ஆளுகை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். ஆளுகை செய்கிறவர், ஆளுகை செய்கிறவர் என்னோட கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆளுறதுக்கு வேற ஒருவன் வர வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆல்ரெடி ஒருவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இருளின் ஆளுகை, சத்தமா சொல்லுங்க, இருளின் ஆளுகை. இருளும் ஆளுகை செய்யும். ஸ்தோத்திரம். இருள் சொல்லுகிறது, இந்த குடும்பத்தை நான் ஆளுகை செய்வேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, என் அபிஷேகம் என் பிள்ளைக்குள்ளே இருக்கிறது, எனவே இந்த குடும்பத்தை நான் தான் ஆளுகை செய்வேன்.
மந்திரவாதம் சொல்லுகிறது இந்த குடும்பத்தை நான் தான் ஆளுகை செய்வேன். கர்த்தர் சொல்லுகிறார் இல்லை இல்லை இல்லை, என் அபிஷேகம் பெற்ற ஒரு நபர் இந்த குடும்பத்துக்குள் இருந்தால் போதும், இந்த குடும்பத்தை நான் தான் ஆளுகை செய்வேன். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. இதுவரை உன் ஆளுகை செய்த, இதுவரை உன் குடும்பத்தை ஆளுகை செய்த சகல அந்தகார வல்லமைகள், இருளின் ஆளுகைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடுவதாக. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, கைத்தட்டி தேவனை, கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த. அந்த ஆளுகை செய்கிறவர் உன் வீட்டுக்குள் இறங்கி வருகிறார், வான மண்டலத்தில் இறங்கி வருகிறார். நாகர்கோவில் பட்டணத்தில் ஆளுகிற வான மண்டல பொல்லாத பிசாசே, நாங்க இந்த பட்டணத்தில் இருக்கிறதுனால இந்த பட்டணத்தை இயேசு ஆளுகை செய்வாராக. ஆளுகை இயேசு தான் செய்யணும். ஆமென். இந்த சபையை இயேசு ஆளுகை செய்வாராக. இங்குள்ள விசுவாசிகளை இயேசு ஆளுகை செய்வாராக. ஏ லூசிஃபரே, ஏ லூசிஃபரின் ஆவியே, கள்ள தீர்க்கதரிசன ஆவியே, உனக்கு இங்கே இடமில்லை. ஏ பொய்யின் ஆவியே, ஏ தூஷணத்தின் ஆவியே, ஏ புரட்டின் ஆவியே, உனக்கு இந்த சபையில் இடமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏ விபச்சார ஆவியே, ஏ வேசித்தன ஆவியே, இந்த தேசத்தில் உனக்கு இடமில்லை. காரணம், எங்களை ஆளுகை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், எங்களை ஆளுகை செய்கிறவர் ராஜாதி ராஜா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், என்னை இயேசு ஆளுகை செய்கிறார், என் குடும்பத்தை இயேசு ஆளுகை செய்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லவே இல்லையே. நான் சொல்லுகிறேன், என்னை இயேசு ஆளுகை செய்கிறார், என் குடும்பத்தையும் இயேசு தான் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. என்னை ஆளுகிறவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒரு மனுஷனும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மரித்து உயிர் தெளிந்தவர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தவர் என்னை ஆளுகை செய்கிறார். ஆமென். ஒரு அல்லலே சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். இயேசு என்னை ஆளுகை செய்கிறார், என் குடும்பத்தையும் ஆளுகை செய்கிறார், என் ஊழியத்தையும் ஆளுகை செய்கிறார், எனக்குள்ள எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் என்னோடு கூட இருப்பதினால, அவர் என்னோடு கூட இருப்பதினால், எனக்குள் இருப்பதினால், என்னோடு கூட இருப்பதினால், என் வீட்டுக்குள் இருப்பதினால், என் குடும்பத்துக்குள் இருப்பதினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகமன ஜரகபதரதரதர. ஹல்லேலூயா. அவர் எனக்குள் இருப்பதினால், என் குடும்பத்துக்குள் இருப்பதினால், என் பிரயாணங்களில் இருப்பதினால், ஆமென், நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் அவர் என்னோடு கூட இருப்பதினால் வேறு ஒன்றும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா.
அதை ஆமோதிக்கிறவர்கள் நல்ல ஒரு அலலிய பலமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமா. அப்ப எங்க நீங்கள் அதை ஆமோதிக்கிறீர்கள் என்றால் 2 கைகளை பலமாய் தட்டி ஆராதிங்க பாப்பமே. ஹல்லேலூயா. என்ன பண்றீங்க சொல்லுங்க, என்ன பண்றீங்க? கையை பலமாய் தட்டி. Yes, glory. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாடுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கிடைக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அந்த கையை கொஞ்சம் பலமாய் தட்டு. இயேசுவின் நாமம். தம்பி கொஞ்சம் கூட சத்தமா. இயேசுவின் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை. பரிமள தைலமா. ஓ பாடு பாடு. இயேசுவின் நாமம். கை தட்டி பாடு தம்பி. ராதாரிக்கோரோ. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம். முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு குடும்பம் இதை பார்த்துக்கிட்டே இருக்குது, இந்த லைவ. சிங்கப்பூர்ல இருந்து இந்த குடும்பம், ஒரு குடும்பம் இந்த லைவ பார்த்து கொண்டே இருக்கிறது. உன் மகளை ஆளுகை செய்கிற, ஹல்லேலூயா, இருளின் ஆளுகைகள் விலகி உன் மூத்த மகளுடைய, ஆமென், அவளை ஆளுகை செய்கிற இருளின் ஆளுகைகள் விலகி கர்த்தருடைய ஆவியானவர் அவளை ஒரு தீர்க்கதரிசியாக உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிபாலா சாராதா ரிகா ரிபலபவுடே. ஓ லபலபலே ராதகலே ரிதிகலே ரிபலபவுடாராதே ரபலபலதா ரிபலபவுடே ரிபாலா சாராதா உடபலபவுடாராதவனே தாரி கலபவுடே வீராதா அச்சவலாதா. ஒரு ஆளுகை, பிசாசின் ஆளுகைகள் அகன்று போகிறது. ஹல்லேலூயா. Yes Lord, yes Lord. Rudamanahadi. Yes Lord. எப்பவுமே இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுடைய ஒரு குணம் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு இடம், ஏவல், காலம் இது ஒன்றும் புரியாது. சிலர் படித்து பதவிகள் பெற்று பட்டணங்களில் போய் அங்குள்ள இதெல்லாம் படித்து தங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வார். எவ்வளோ மாற்றினாலும் நாய்வால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிமிராது. கோட்டை சூட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் இருக்கும்.
நான் ஒரு கிராமத்தான், அதனால தான் சொல்றேன். இவங்க என்ன பட்டு 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 பேசிவிடுவாங்க, வெட்டி முறிச்சது மாதிரி பேசிவிடுவாங்க. முகம் ஆளு இதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. நமக்கே தர்ம சங்கடமா இருக்கும், இப்படி பேசிவிட்டாங்களே அப்படின்னு. கர்த்தருக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் தேவை. ஆளை பார்க்கக்கூடாது, முகம் பார்க்கக்கூடாது, இடம் பார்க்கக்கூடாது. தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லிடணும். இங்கே நான் ஒரு தப்பு பண்ணால் என்னை பற்றி 5 தப்பு சொல்லிட்டு அலைவீங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு அலைஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. என்னை அழைச்சவர் இந்த அபிஷேகத்தை உள்ள வச்சிருக்கிறார். அவர் என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். உன் தலைமுறை மட்டும் நான் அதை காப்பேன். இது எனக்குள்ள உடன்படிக்கை. அதனாலதான் தப்பு கண்டா இது தப்புன்னு சொல்றது, இப்படி பண்ணாதேன்னு சொல்றது அதுக்காக தான். இந்த கிராமத்துக்காரங்களுடைய குணம் அது. நீங்க எனக்கு ரொம்ப நல்லா செய்திருப்பீங்க, ரொம்ப நல்ல பழகி இருப்பீங்க, ரொம்ப நல்ல என் கூட அன்பா இருந்திருப்பீங்க. ஆனா கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு காரியம் செய்யும் போது நீ செய்தா நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணல மாட்டேன். இது கிராமத்தானுடைய குணம். அதனாலதான் கர்த்தர் வெட்டு 1 துண்டு 2 என்று பட்டண போட்டு உடைக்கிற கிராமத்துக்காரர்களை கர்த்தர் ஊழியத்துக்கு வல்லமையாய் பயன்படுத்துகிறாராம. படித்து பட்டம் பெற்ற 10,000 பேர் இருந்தாலும் தேவன் சபைக்கு முதல் தூணாய் உயர்த்தினது சாதாரண கிராமத்தான பேதுருவை உயர்த்தினாராம. ஆமாதானே சொல்லுங்க, ஆமாதானே? எதுக்கு எதன்னு பார்க்க தெரியாது, கத்திய வெட்டுறாத, எதுக்கு வெட்டுறோன்னு கூட தெரியாது, வெட்டக்கூடாதுன்னு தெரியாது. அதெல்லாம் முன்ன பின்ன யோசிக்கிறது கிடையாது. பட்டயம் கையிலையா வெட்டு. அப்ப கர்த்தருடைய வசனம் என்கிற பட்டயத்தால் அவனை வெட்டும் போது நீ அதுக்கு ஏன் வெப்ராளப்படுற? வெட்ட வேண்டியது என் கடமை. பட்டயம் அதுக்கு தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமா என்றால் கை உயர்த்தி ஒரு அலையிலே சத்தமா சொல்லுகளை கைகளை உயர்த்தி. மீகா ஆளுகையின் தேவனை கூட வைத்திருந்தவன். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள். மீகாவில் அப்படிதான் ஆரம்பிக்குது. மீகா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். யாருக்கு யாரை பார்த்து பேசுறாரு? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலின் தலைவர்களே செவி கொடுங்கள். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். சமஸ்த இஸ்ரவேலே நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள். போன வாரமே நான் இதை கொஞ்சம் விளக்கிட்டேன், அதனால ரிப்பீட் பண்ண விரும்பல. கர்த்தருடைய ஆவியானவர் நீ கேளுன்னு உன்கிட்ட, நீ கேட்கறதுக்காக உன்கிட்ட பேசும்போது அவருடைய வார்த்தையை கேட்கும்படி உன் செவியை சாய்ப்பாயாக. கேட்டு செவி சாய். உன் செவியை சாய்க்காம விரியன் பாம்பை போல, செவிட்டு விரியனை போல கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிற நேரங்களில் உன் காதை அடைக்காத. செவிட்டு விரியனாகாத. பார்வோனை போல இருதயத்தை கடினப்படுத்தாத. இவருக்கு வேற வேலை ஒண்ணும் இல்லை. இவர் இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் சொல்லுவார், நஷ்டம் எனக்கல்ல, நஷ்டம் உனக்கு. இஸ்ரவேலே செவி கொடு.
நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் நீ கூப்பிடும் போது உனக்கு செவி கொடுப்பார். திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னோடு பேசும்போது, உன்னை எச்சரிக்கும் போது, உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுட்டி காட்டும் போது, உன் குறைவுகளை சொல்லும் போது, உன் தவறுகளை எடுத்து சொல்லும் போது, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீ செவி கொடுப்பாயாக. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நீ ஜெபிக்கும் போது கர்த்தரும் உனக்கு செவி கொடுப்பார். தீர்க்க தரிசன சபையா? கர்த்தருடைய ஆவியானவர் தான் சபையில உலாவுகிறாரா? அங்கே வெறும் ஆசீர்வாதம் மட்டும் பிரசங்கமா இருக்காது, அங்கே குத்துகிற வார்த்தைகளும் இருக்கும். ஹல்லேலூயா. பேதுருவின் முதல் பிரசங்கம் குத்து பிரசங்கம். ஆமென். இருதயத்தில் குத்துப்பட்டவர்கள் கேட்டார்கள், ஆண்டவன்மார்களே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? அதுக்காகத்தான பிரசங்கம், அதுக்காகத்தான ஆவியானவர், அதுக்காகத்தான ஊழியம், அதுக்காகத்தான சபை. உளிபடாத கல் சிற்பமாவதில்லை. உளிபடாத கல் கல்லாதான் இருக்கும். கர்த்தருடைய சிற்பாசாரியாய், ஹல்லேலூயா, ஒரு வெறும் பாறாங்கல்ல கிடக்கிற உன்னை கர்த்தர் ஒரு சிற்பமாக வடிக்க என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். எதுக்காக இந்த சபைக்கு கொண்டு வந்தாரு? என் ஊர்ல சபைகள் இல்லையா? இந்த பட்டணத்தில் 1000 சபைகள் இருக்கு. உன்னை ஏன் கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார்? கர்த்தருடைய சிற்பாசாரியாய் என் கைகளிலே கர்த்தர் ஒரு சுற்றிகையும் ஊழியையும் தந்திருக்கிறார். இந்த கல்லை எனக்கு ஏற்றபடி நீ செதுக்குவாயாக. ஆமென். இந்த களிமண்ணை எனக்கு ஏற்றபடி ஒரு மண்பாண்டமாய் வணைவாயாக. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. சபை சபை உன் வருமானத்தை நம்பி இல்லை. சபை ஹல்லேலூயா பணம் கலெக்ட் பண்ணுகிற இடம் அல்ல. இட் இஸ் நாட் தி கலெக்ஷன் சென்டர். இது காணிக்கை பிரிக்கிற இடம் அல்ல. இது கல்யாணம் நடத்துகிற மகால் அல்ல. இது சடங்காச்சாரம் நடத்துகிற இடம் அல்ல. சபை உன்னை உருவாக்குகிற இடமாக இருக்கிறது. ஆமென். சபைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து உன்னை உருவாக்குவதற்காக. நல்லா தூங்கி தூங்கி இருங்க. இத பேசுற ஏன் முகம் மாறுது? இத பேசுற ஏன் ஸ்தோத்திரம் குறையுது? எதுக்காக கர்த்தர் ஊழியனை தந்தாரு? சொல்லுங்க. எதுக்கு நான் உங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணேன்? ஆரம்பம் முதலே முன்னாள் இருந்து இருக்கிற தெரியும். ரொம்ப சீரியஸா ஃபோன் பண்ணுவாங்க. நான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவேன், சரி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், பயங்கன்னு வச்சிருவேன். ஆனா எனக்கும் என் வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் நான் என்ன பண்றேன்னு. ஒரு வார்த்தையில சரி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க உங்க பாஸ் அப்படியே போயிருவாருன்னு. நான் இன்னைக்கு பலவீனமா நின்று இருக்கிறேன். நிறைய காலம் ஆச்சு, கொஞ்சம் காலமா சரீரத்தில் நல்ல பலவீனங்கள் இருக்கு. இதெல்லாம் நானா வருத்திக்கிட்டது. நேரத்துக்கு சாப்பிடாம, நேரத்துக்கு தூங்காம, இது நானா வருத்திக்கிட்டது. இது நானா வருத்துவதற்கு நாம் பொறுப்பெடுத்து ஜெபிச்ச சில குடும்பங்களும் காரணம். இவங்களுக்காக விடிய விடிய இருந்து அழுது, விடிய விடிய இருந்து கத்தி, சில பிசாசை துரத்துறதுக்கு விடிய விடிய போராடி இருக்கிறேன். இப்ப யோசிக்கிறேன், நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அன்னைக்கெல்லாம் என்னுடைய மனநிலை என்னன்னா, எப்படியாவது இந்த குடும்பம் விடுதலை பெறட்டும். ஹல்லேலூயா. எப்படியாவது இந்த பிள்ளை விடுதலை பெறட்டும், இந்த சகோதரன் விடுதலை பெறட்டும், இந்த வாலிப பிள்ளை விடுதலை பெறட்டும், எப்படியாவது படிக்கிற பிள்ளை விடுதலை பெறட்டும். ராத்திரி 3 மணி 4 மணி 5 மணி என் கூட இருந்தவங்க எல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க எல்லாம் இருந்தவங்க விடிய விடிய 5 மணி 6 மணி வரை டெய்லி இருந்திருக்கிறேன்.
என் பிள்ளைகளுடைய படிப்பை பார்க்காம அவங்க என்ன படிக்கிறாங்கன்னே தெரியாது. படிக்கிறாங்களா இல்லையா அவங்களை கொண்டு போய் என் கூடவே படுக்க வச்சு நானும் அதே ஹால்லே படுத்து ஸ்தோத்திரம். எதுக்கு எதுக்கு இந்த பாஸ்டர் இவ்வளவு போராடுறாரு? இங்க இருக்கிற ஒரு நபரிடத்துல நான் ஜெபிப்பதற்காக ₹1 வாங்குறது இல்ல, நான் கேட்டதும் இல்ல, தந்ததும் இல்லைன்னு கூட நான் தைரியமா சொல்லுவேன். எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபிச்சு இவ்வளவு விடுதலை ஆச்சா பாஸ்டர், இவ்வளவு விடுதலை ஆயிருக்கு பாஸ்டர், என்ன வச்சுக்காக பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட யாரு கொண்டு தந்ததும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை, நான் ஆசைப்பட்டதும் இல்லை. அப்ப இந்த உழைப்பு பணத்துக்காக அல்ல. தென் why இந்த உழைப்பு எதுக்கு? நீ கர்த்தருக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக. நன்றி உள்ளவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரி போயிருந்தா மரணம் வாரிக்கொண்டிருக்கும். ஆஸ்பத்திரி போகாம ஒரு சிம்பிள் ஜெபத்துல எவ்வளவு பெரிய வியாதி சுகமாச்சு. இன்னைக்கு ஜெபிச்ச பாஸ்டர் உனக்கு வேண்டாம், எனக்கு இதை விட பெட்டர் நிறைய கிடைச்சிருச்சு. அன்னைக்கு கிடைக்கலையே. உன் கஷ்டத்துல உன் வேதனையில நீ நெருக்கப்படும் போது மரணம் உன் பக்கத்துல வந்து நிற்கும் போது அன்னைக்கு யாரும் வரலையே, எங்க போனாங்க? ஒருவர் இந்த தூணில் அப்படி வந்து நின்றுட்டு சாஞ்சு, இந்த தூணல்ல அந்த சர்ச்சுகளுடைய தூணில் இப்படி சாஞ்சு நின்றுட்டு என்ன சொன்னாரு, நின்ன இடத்துக்கு போனையா என் தலையில கை வைக்க மாட்டேன்ட்டாங்க. 2 காலு தளர்ந்து இடுப்புக்கு கீழே தளர்ந்து போய் தளாடி போய் நிற்கிறாரு. நான் சொன்னேன், அண்ணே நான் இருக்கிறேன், உங்களுக்கு என் கூட ஏசப்பா இருக்கிறார், இந்த விஷயத்தை யாரும் பொறுப்பெடுக்கல. அவர் சொல்றாரு 5 வருஷமா யாரும் பொறுப்பெடுக்கல. நான் சொல்றேன், நான் பொறுப்பெடுக்கிறேன், நான் இருக்கிறவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கால் சரியாய் பிசாசு வெளியே போய் இவர் எழும்பி நடந்து ஹல்லேலூயா என்கிட்ட வந்து சொல்லாரு, ஒரு காரியம் செய்யணும் பாஸ்டர், இனி நான் பாஸ்டர் கூட ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா சரி ஊழியம் செய்யுங்க ஐயா. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு, நான் பாஸ்டர் உங்களை விட நான் படிச்சிருக்கேன் பாஸ்டர். சொன்னேன், சரி அண்ணே எனக்கு ஒரு சங்கீத பேச கொடுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், படிப்பு வச்செல்லாம் இல்ல, கிருபை இல்ல இல்ல என்ன வேணும். நான் ஒரு சங்கீதம் பேசுங்க எனக்கு கொடுத்தேன். இவர் எழுப்பி நின்று கொஞ்ச நாள் நல்லா தான் பேசினார். அப்புறம் ஒரு நாள் சொல்லார், இந்த பாஸ்டருக்கு எல்லாரும் மைக்கில் இப்படி வந்து நின்று இந்த பாஸ்டருக்கு எல்லாரையும் இப்போ பயங்கர சந்தேகம். பின்னாடி இருந்த கருத்தை சொன்னார், உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். இந்த மனுஷனை எல்லாரும் கைவிட்டு இடுப்புகளை தளர்ந்து கிடந்த போது, எல்லாரும் கைவிட்ட போது நான் இருக்கிறேன்னு பொறுப்பெடுத்து எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்த. சிலட்டு சொல்ல மாட்டேன், சிலட்டு சொல்லுவேன், நான் உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன். வீட்டில் கேட்பாங்க, எதுக்கு எப்படி நீ பட்டினி கிடந்து சாவுத? என் வீட்டில் கேட்கறது, எதுக்கு எப்படி பட்டினி கிடந்து சாவுது? 2 பிள்ளைகள் இல்லையா, நாங்க இல்லையா, எங்களை ஒண்ணு பார்க்கலையே. உண்மைதான், பட்டினி கிடந்து ஃபாஸ்டிங் இருந்து குடும்பம் விடுதலை பெறட்டும். நன்றி கட்ட உலகம். ஆனா நான் உழைப்புக்கு என் தேவன் என்னை சும்மா விட மாட்டார். ஆமா தானே? உழைப்புக்கேற்ற ஊதியம் பரலோகத்தில் இருந்து வரும். ஆனா நீங்க எனக்கு தந்த ஊதியம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க எனக்கு தந்தது ரொம்ப மன நிறைவு இருக்கும். பல நேரத்தில் மனசெல்லாம் நிறைஞ்சிரும்.
கொஞ்சம் பின்னால யோசிக்கணும். இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், ஆனா ஜஸ்ட் கொஞ்சம் பின்னால பாரு. இன்னைக்கு உன் கல்லறை குழியில புல்லு முளைச்சிருக்கும். இந்த சபையும் ஊழியமும் கர்த்தரும் இல்லாவிட்டால் விடுவித்த தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பாயா? எதுக்காக எதுக்காக இவ்வளவு ஊழியக்காரன் கஷ்டப்படுறான்? எதுக்காக இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறான்? எதுக்காக? நீ தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேரணும். தைரியமாய் நான் சொல்ல முடியும், ஒரு நபரிடத்திலும் நான் ஒன்றையும் வாங்கினதில்லை, கேட்டதில்லை, யாரும் எனக்கு தந்ததும் இல்லை. நீங்க கொண்டு ஏதாவது செய்தால் கர்த்தருக்கென்று செலுத்துகிறீர்கள். இதை தவிர தனிப்பட்ட முறையில் என்னை யாரும் கவனித்ததில்லை. நான் அதை ஆசைப்பட்டதில்லை. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நடத்த போதுமானவர். ஆனா இவ்வளவு பிரயாசங்கள் சபை எடுக்கிறது எதுக்கு? எதுக்கு? நீ பாவத்தை விட்டுரு, உன் நோய் குணமாகணும்னுங்கல்ல, அது ரெண்டாவது விஷயம் தான். உன் பிசாசு போன அது ரெண்டாவது விஷயம் தான். எதுக்கு? நீ ரட்சிக்கப்படணும், நீ அபிஷேகம் பெறணும், நீ ஞானஸ்நானம் பெறணும், நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், நீ ஆண்டவரை ஆராதிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில் நீ வந்து சேரணும். ஆமென். நான் பேசுவதை புரிந்து கொண்டவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அதனால செவி கொடு. உனக்கு ஒரு விடுதலை உண்டாகுது பிரதர் அப்படி சொன்ன உடனே அதுக்கு செவி கொடுத்தையே. நீ தவறு செய்கிறாய், பாவம் செய்கிறாய், நீ செய்வது அக்கிரமம், அநியாயம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சுட்டி காட்டும் போது, உன் பாவத்தை சுட்டி காட்டும் போது, உன் குறைகளை சுட்டி காட்டும் போது அதுக்கும் செவி கொடுப்பாயாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். இதுக்கெல்லாம் செவி கொடுத்து கை தட்டினையே. உன் குறைகளை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டும் போது அதுக்கும் செவி கொடு. உங்கட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? மீகா சொல்றான் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி தம்பி. 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 6:8. மனுஷனே ஹல்லேலூயா. எப்படி தம்பி? நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். எப்பா மனுஷனே, நல்ல சைலண்ட் ஆயிட்டீங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று, இதுதான் நல்லது நன்மை, கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். உன்கிட்ட வேற எதை கர்த்தர் கேட்டார்? சத்தியம் புரிந்து கொண்டவன். ஹல்லேலூயா. சத்தியம் புரிந்து கொண்டவன் இப்ப சொல்லுகிறான். 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காய் நான் காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. சத்தியத்தை புரிந்து கொண்டேன், நன்மையை புரிந்து கொண்டேன், என் அழைப்பை புரிந்து கொண்டேன், என் அபிஷேகத்தை புரிந்து கொண்டேன், என் கூட இருக்கிறவரை புரிந்து கொண்டேன். எனவே நானோ என்றால் என் முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிறவங்க எப்படி வேணாலும் நடக்கட்டும், என் சுற்றுமுள்ளவர்கள் எப்படி வேணாலும் நடக்கட்டும், நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரையே நோக்கி கொண்டு என் பார்வை கர்த்தர் மேலேயே இருக்கும், என் பார்வை கர்த்தரை மேலேயே இருக்கும், என் கண்களை அவர் மேலேயே நான் பதிய வைக்கிறேன். நானோ என்றால்
அவரையே நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. அவர் என் ஜெபத்தை கேட்டருள்வார். அவர் என் விண்ணப்பத்தை கேட்டருள்வார். இதை விசுவாசிக்கிறவர்கள் 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்வாயாக. சத்தமாய் சொல்வாயாக. சத்தமாய் சொல்வாயாக. இன்றைக்கு உன் ஜெபம் கேட்கப்படுவதாக. உன் விண்ணப்பம் கேட்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு செவி கொடுப்பாயானால், நீ கர்த்தருக்கு செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பாயானால், அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டருள்வாராக. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன் பாபாவே. ஆமென். சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பல ஜெப விண்ணப்பங்களோடு இந்த ஆராதனையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் அழுகை கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் புலம்பல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அதை விசுவாசித்தால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வாயாக. ஆமென். உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கிறது. நீ உன்னை தாழ்த்தி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களையே தாழ்த்தி அல்லேலூயா என் முகத்துக்கு நேராக திரும்புவார்களானால், ஆமென், அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை வருவிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளை சொல்லுகிறார். இந்த காலை வேளை சொல்லுகிறார், நீ உன்னை தாழ்த்தி, நீ உன்னை தாழ்த்தி, ஆண்டவரே பேசும், ஆண்டவரே அடியால் கேட்கிறேன், சொல்ல ஆண்டவரே அடியால் கேட்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரச்சனை மாற நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர் உனக்கு ஆலோசனை சொல்லும் போது அதுக்கு செவி கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபத்தை கேட்டுட்டே அப்படி சொல்லிட்டு மட்டும் அவர் விடுகிற தேவனா? இல்லை இல்லை இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் ஜெபம் கேட்கப்பட்டது, நான் விசுவாசிக்கிறேன். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லலாம், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம், கைகளை உயர்த்தி. ஆமென். என் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஜெபிக்க தான் இங்க வந்தேன். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார் என்றால் 3 ப்ராமிஸ் அவர் உனக்கு தருகிறார். ஒன்று, ஹல்லேலூயா, என் சத்துருவே, ஆமென், இதை எழுதின மீகா சொல்லுகிறான், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால், இன்னைக்கு கொஞ்சம் உட்கார்ந்துட்டேன், கொஞ்சம் இருந்துட்டேன், என் பொருளாதாரம் கொஞ்சம் இருந்துட்டு, என் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் உட்கார்ந்துருச்சு, பிசினஸ் கொஞ்சம் படுத்துருச்சு, கொஞ்சம் உட்கார்ந்துருச்சு, வருமானம் இல்லை, என் குடும்பம் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் இருந்து போயிட்டேன், இருள் என்ன மூடிருச்சு, நஷ்டம் கஷ்டம், மார்க் சரியா கிடைக்கல, அட்மிஷன் சரியா கிடைக்கல, பிள்ளைக்கு சரியா காரியம் நடக்கல, நான் கொஞ்சம் இருந்துட்டேன். இதை நான் கொஞ்சம் இருந்த உடனே மற்றவன் விழுந்துட்டான், சந்தோஷப்படாத, சந்தோஷப்படாத என் சத்துருவே. நான் கொஞ்சம் விழுந்த உடனே நீ சந்தோஷப்படாதே, நான் கொஞ்சம் உட்கார்ந்த உடனே சந்தோஷப்படாதே. காரணம் என்ன தெரியுமா? நான் இருளிலே உட்கார்ந்தாலும் அங்கே கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்திலே நான் சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஒரு ஆமை. சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமை. ஆமை. உன் வீழ்ச்சியை பார்த்து, உன் நெருக்கத்தை பார்த்து, உன் கஷ்டத்தை பார்த்து, நீ இப்ப படுற பாட பார்த்து சந்தோஷப்படுற சத்துருவுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுதுன்னு நினைச்சிடாத, என் பிள்ளைய நான் வெளிச்சத்தில் கொண்டு வருவேன். ஆமை.
அந்த வாக்குத்தத்தம் உங்களை நோக்கி இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. உன்னை நோக்கி இறங்கி வருகிறது. இன்னைக்கு நீ இருக்கிற இருளுக்குள்ள இருந்து இந்த வருகிற மாதங்களில் கர்த்தர் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வர போகிறார். வெளிச்சத்தில் கொண்டு வருவாராக. வெளிச்சத்தில் கொண்டு வருவாராக. உன் குடும்பத்தை வெளிச்சத்தில் கொண்டு வருவாராக. உன் வாழ்க்கையை வெளிச்சத்தில் கொண்டு வருவாராக. உன் பொருளாதாரத்தை ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். சொல்ல விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வர போறேன் கத்து சொல்றாரு. மரண இருளுக்குள்ளே கிடக்கிறாய், நான் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வர போகிறேன். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய், நான் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வர போகிறேன். காரணம் என்ன? உனக்கு ஒரு சூரியன் உதயமாக போகிறது. உனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகிறது. உன் இருள் மாற போகிறது. உன் துக்கம் மாற போகிறது. ஒரு விடியல் உனக்காக பிறக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது வாக்குத்தத்தம் உங்களை பார்த்தா பேசுறாரு. ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா பேசுறாரு. உன் மதில்களை, 11வது வசனம், உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. தயவு செய்து இந்த வசனத்தை கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிந்தவர்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் நீங்க வாசிங்க வீட்டில் போய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் இங்கிலீஷில் வாசிங்க. கர்த்தர் இதில் தமிழில் உன் மதில்களை எடுப்பிக்கிற நாள் வருது அப்படி சொல்றாரு. தமிழ் அப்படிதான் இருக்கு. இது வாசித்த ஒண்ணுமே புரியல. நான் இங்கிலீஷ் பைபிள் பார்த்தேன். அதுல இப்படி எழுதியிருக்குது. 2 காரியம் இருக்குது. 2 காரியம். அந்த ஒரு வசனத்துல 2 காரியம் இருக்கு. எனி இங்கிலீஷ் பைபிள், எந்த இங்கிலீஷ் பைபிள்னாலும் வாசித்து பாருங்க. அதுல கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு மதிலை கட்டுவேன். I will build a wall. உனக்கு ஒரு மதிலை கட்டுவேன். மலையாள பைபிள்லயும் அப்படிதான் இருக்கு. ஸ்தோத்திரம். அடுத்தது பேசுறாரு. அதோடு விடல. தமிழ் பைபிள்ல அந்த ஒரு வார்த்தையோடு இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல I will remove your boundary. உன்னை சுத்திலும் என் ப்ராஃபஸி கவனமா கேட்கணும். உன்னை சுத்திலும் ஒரு பவுண்டரி இருக்கு. பவுண்டரினா எல்லை. சில வேளை இந்த எல்லையை வரைச்சது பிசாசா இருக்கலாம், மந்திரமா இருக்கலாம், தந்திரமா இருக்கலாம், ஏவலா இருக்கலாம். ஒரு எல்லையை வரைச்சிட்டு அந்த பிசாசு உன் குடும்பத்தை சுத்தி ஒரு பவுண்டரி போட்டுட்டு, ஒரு எல்லையை போட்டுட்டு, இந்த எல்லையை தாண்டி நீ வளரக்கூடாது, இந்த எல்லையை தாண்டி நீ முன்னேறக்கூடாது. அவன் இந்த எல்லையில ஒரு எரிகோ கோட்டையை கட்டி வச்சிருக்கிறான். இந்த கோட்டையை தாண்டி உன்னை முன்னேற விட மாட்டேன், அடுத்த லெவலுக்கு போக விட மாட்டேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை கேட்டேன், அந்த எல்லையை, அந்த பவுண்டரியை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். நாம ஒரு அலையிலே கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் பாப்பமே. ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் வேலைக்கு தடையா இருக்கிற அந்த பவுண்டரி ரிமூவ் ஆவதாக. உன் வருமானத்துக்கு தடையா இருக்கிற அந்த பவுண்டரி ரிமூவ் ஆவதாக. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்களேன் பாப்பமே. ஆமே சத்தமா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமே. நீங்க அல்லேலூயா ஏன் சொல்ல சொன்னேன் தெரியுமா? நீ துதிக்கும் போது அந்த எரிகோ கோட்டை கீழே விடுவதாக. ஆமே. சத்துரு எழுப்பி வைத்திருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீ துதிக்கும் போது கீழே விழுவதாக, 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 விழுவதாக. என்ன 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 சொல்றீங்க? விழுவதாக. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட பலமாய் சொல்ல. கீழே விழுவதாக. ரகபஜலா. உன் எல்லை விஸ்தாரமாவதாக, உன் எல்லை விஸ்தாரமாவதாக. நீ வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடங்கொண்டு நீ பெருகுவாயாக. ஹல்லேலூயா. யாபேஸ் ஜெபிக்கிறான். நான் நெருக்கத்திலே நிறைய காலம் ஆயிட்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையே விஸ்தாரமாக்க.
உன்னை சுற்றி சத்துரு கட்டி வைத்திருக்கிற மதில் அதை ஆண்டவர் எடுக்கிற காலம் வருகிறது. ஆமென். உன்னை சத்துரு உன்னை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றி, உன் பிள்ளைகளை சுற்றி சத்துரு கட்டி வைத்திருக்கிற சகல சாப கோட்டைகளை பேசாத. சபைக்குள்ள உன் சத்தம் கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. இது பரிசுத்தவான்கள் கர்த்தரை துதிக்கிற இடமாம. இங்க பரிசுத்தவான்கள் கர்த்தரை துதிப்பார்களாக. அந்நிய பாஷையின் சத்தம் உயர்வதாக. ஒரு பொல்லாத பிசாசும் அலக்களிக்காதபடி அங்கேயே நீ மண்ணோடு மண்ணாய் போவாயாக. ஹல்லேலூயா. சாப கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் கீழே விழுவதாக. ஸ்தோத்திரம். முடியல 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 முடியல. அந்த அதிகாரத்தில் 3வது வேறொரு வாக்குத்தத்தம் கூட இருக்கிறது. 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமே சொல்லுங்கள பாபாமே. ஆமே. உன்னை அதிசயங்களை சத்தமா சொல்லுங்க காண பண்ணுவேன். ஆமே. எண்ணி முடியாத, ஹல்லேலூயா, எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை உனக்காக செய்கிறவர் சொல்லுகிறார். இந்த வருகிற நாட்கள்ல ஒரு அதிசயம் உனக்கு நடக்க போகிறது. ஒரு அதிசயத்தை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்கிற குடும்பங்களுக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன் வீட்டுக்குள்ளே ஒரு அதிசயத்தை காண பண்ணுவேன். ஆமென். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். காரணம் என்ன? நான் அதிசயத்தின் தேவன். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. உன் படிப்பில் ஒரு அதிசயத்தை காண்பாயாக. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காண்பாயாக. இயேசுவின் நாமத்தில் உன் வருமான காரியத்தில் ஒரு அதிசயம் வெளிப்படுவதாக. ஒரு அதிசயம் வெளிப்படுவதாக. ஆமென். ஆமென். உன் வியாதியின் காரியத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக. நீ ஜெபிக்கிற விஷயத்தில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவாராக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்று திடகாத்திரமான நிச்சயம் உள்ளவர்கள் 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாபாமே. ஆமென். உன்னை இருளுக்குள்ள இருந்து இந்த ஆராதனையில் கர்த்தர் உன்னை இருளுக்குள்ள இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். உன்னை சுற்றில் உள்ள சத்துரு கட்டியிருக்கிற பவுண்டரிகளை கர்த்தர் டிஸ்ட்ராய் பண்ணுகிறார், ரிமூவ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைக்காய் ஜெபிக்கிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் சபைக்காக ஜெபிக்கிற ஒரு ஆள் பாஸ்டர். அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே பேச்சு, ஏன் ஆளு குறையுது? ஹல்லேலூயா. பேசுற நீங்க எத்தனை பேரை கொண்டு வந்தீங்க? எத்தனை பேர்கிட்ட போய் ஊழியத்தை பத்தி பேசுனீங்க? இயேசுவை பத்தி எத்தனை பேர்கிட்ட சொன்னீங்க? இது கேள்வியா இருக்கட்டும். ஆனா இந்த கேள்வி எனக்குள்ள என்ன ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. ஆனா உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் என்னை, என் எல்லையை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் மதில்கள் எடுப்பிக்க நாள் வருகிறது. அந்நாளில் அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். இந்த வசனம் இந்த மதில்களை அல்லது பவுண்டரியை கர்த்தர் உடைக்கிறார் என்பது இது நான் நம்புகிறேன். இது சபைக்குள்ள வசனமாம, இது சபைக்கான தீர்க்க தரிசனமாம. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி ஆமென். அநேகரை கர்த்தர் கொண்டு வருவாராக, கொண்டு வருவாராக, கொண்டு வருவாராக. ஸ்தோத்திரம்.
உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் ரொம்ப நம்புகிறேன், அதிசயம் கண்ணால் நீ காண்பாய். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, அதிசயங்களை செய்கிறவரே, ஒரு அதிசயம் என் வாழ்க்கையிலும் நடக்கட்டும் அப்பா என்று உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு இன்றைய 3 வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதாக. இருளுக்குள்ளிருந்து இவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து உட்கார வையும். இவங்களை பல்லு காட்டி சிரிச்ச சத்துருக்கு முன்பாக இவர்களை கர்த்தாவே நிமிர பண்ணுவீராக. இவர்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவீராக. ஒரு அதிசயத்தை காண பண்ணுவீராக. மீகாவை போல ஆண்டவரே, இவர்கள் அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்றவர்களாய் இவர்களை மாற்றும். உம்முடைய கரத்திலே தருகிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இன்றைக்கு இங்க வந்திருக்கிறவர்களை குறித்து நீர் அப்படித்தான் சொல்லுகிறீர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எங்களை குறித்த உமது திட்டம் என்னன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே.